வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேம் பிளே வந்து 3, 4 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என் கேம் பிளே வீடியோ காட்ட சொல்லி. இப்ப வந்து அத தான் பார்க்க போறோம். என் கேம் பிளே வீடியோ தான். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நான் கேம் பிளே பண்ண மேட்ச் தான். வாங்க என்னோட கேம் பிளேய பாருங்க. என்னோட கேரக்டர் காம்பினேஷன்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். என் கூட ப்ளே பண்ணணும்னு நெனைக்கிறவங்க வந்து ப்ளே பண்ணுங்க. எனக்கே நானே நெனச்சு பார்க்கல இந்த அளவுக்கு சூப்பரா அடிச்சிருப்பேன்னு இந்த மேட்ச்சில. வேற மாரி அடிச்சிருந்தேன். கேம் பிளே வீடியோக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. பார்த்துக்கங்க. வாய்ஸ் வந்து நான் எப்பயும் தனியா தான் குடுப்பேன். அதனால எனக்கு என்னென்ன நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ, அதனால நான் என்னென்ன பண்றேனோ அதையும் சொல்லிடுவேன். ஓகே. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க என் சேனல பார்க்கறதுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் சொல்லுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ சப்ஸ்கிரைப் ஏறிருக்கு எனக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ஏறுன மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. 166 தொட்டுருச்சு இப்ப. எப்படியாவது 200 தொட்டுருச்சுன்னா நல்லாயிருக்கும். 200 தொட்டாலும் ரெடீம் கோடு 200க்கே நான் ரெடீம் கோடு ஒரு 5 ரெடீம் கோடு தரலான்ட்டு இருக்கேன். ₹10 ஃபஸ்ட்டு. 500 தொட்டுருச்சுன்னா ஆளுக்கு 100 100 ரெடீம் கோடு ஒரு 10 குடுப்பேன். 10 ரெடீம் கோடு தரலான்ட்டு இருக்கேன் 200 தொட்டதுக்கு. பார்ப்போம் 200 தொடுதான்ட்டு ஃபஸ்ட்டு. மறக்காம எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்காகயாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாருங்க இப்போ ஒரு ஓபி நடக்கும். சரியான அடியாக இருக்கும் உனக்கு. அடியை கொடுத்துட்டு கடைசியில் நம்ம ஜான்சினா மாதிரி ஒரு குத்து குத்திட்டோம். பாருங்க அப்படியே நல்லாயிருக்கும். இந்த மேட்ச்சு இந்த ஒரு கில்லோட முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் இந்த ஒரு கில்லோட முடிச்சிடும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பெட்டோட காம்பினேஷன்லாம் போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துடும். ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை ஒரு நாள் கழிச்சு தான் போடுவேன் எப்பயும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வீடியோ டக்குன்னு எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே. பார்த்துக்குங்க ஃபஸ்ட் ரவுண்டே ரொம்ப நேரம் இழுத்துவிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஷார்ட் ஆகலான்னு பார்த்தாலும் முடியாது. ஏன்னா ரொம்பவும் ஆல்ரெடி ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு 8 நிமிஷம் வீடியோ தான் மொத்தமே. 8 9 நிமிஷம் வருது வீடியோ. கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஓட்டாமல் பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து என்ன கேட்குறேன்னா அட்வான்ஸாக வந்து என்னென்ன வரப்போகுதுங்கிறத போடணுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன கண்டென்ட் போடணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கன்ஃபார்ம் நான் பண்ணுவேன். அப்புறம் நம்ம எல்லாம் வந்து ஒன்றா ப்ளே பண்ணலாம். எல்லாம் வந்து யூஐடியை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் எல்லாேருக்கும் போய் நானாகவே ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். நானாகவே ரெக்வஸ்ட் கொடுத்து அதுலேருந்து ஒரு 5 பேருக்கு நான் கிவ்அவே தரேன். இது எனக்கு இப்போ யோசிச்ச மைண்டு. 5 பேருக்கு ஏதாச்சும் நான் கிவ்அவே தரேன். அதை மற்றதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப்லாம் வந்துச்சுன்னா அது வந்து கிவ்அவே கிடையாது. அது வந்து ட்ரீட்டு. இது வந்து கிவ்அவே தருவேன் 5 பேருக்கு நானாகவே. மறக்காமலாம் வந்து யூஐடியை கொடுத்துருங்க. நானாகவே இதை கொடுத்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பேன். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணால் போதும். பேலன்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த பாருங்கள் மேட்ச்சை. இந்த மேட்ச்சும் நல்லா கடைசியில் நான் தான் முடிச்சு விடுவேன். நல்லாயிருக்கும். இந்த இந்த மேட்ச்சை சரியாக அடிச்சிருப்பேன் பாருங்கள். என் கேம் பிளேவான்னு நானே சிதறிட்டேன் இந்த இந்த மேட்ச்லலாம். ஓரளவு தான் நான் விளையாடுவேன். நீங்கள் எல்லாம் என் கூட வந்து ரேங்க் புஷ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதையும் கொடுங்க. நானும் வந்து கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ நானும் வந்து ப்ளே பண்ண வரேன் ப்ரோ அது மாதிரி சொன்னீங்கன்னா நான் வந்து நம்மலாம் ப்ளே பண்ணலாம். 4 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து இல்லை 3 பேர் யார் வரீங்களோ வாங்க ப்ளே பண்ணி ரேங்க் புஷ் பண்ணலாம். பிஆர் தான் புஷ் பண்ண போகிறேன். இப்போ கில்டு ஓப்பன் பண்ணலான்னா கில்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். நான் கில்டு ஓப்பன் பண்ணுறேன். ஆமாம் நான் ஆல்ரெடி ஒரு கில்டில் இருக்கேன். ஸோ கில்டு வந்து வேணுன்னா சொல்லுங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா என் கில்டில் சேர்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லுவேன். அந்த கில்டில் சேர்கிறதுக்கு நீங்கள் அதை அப்படி ஃபாலோ பண்ணி சேர்ந்துக்கோங்க. ஓகே. பாருங்கள் எப்படி ஒரு ஓபி 3 பேரை அசால்ட்டாக ஃபைனல் பண்ணியிருப்பேன். இடையில தான் சத்தம் வந்தால் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்து மைக் எதுவும் வாங்கலை. அதனால் சத்தம் வந்து இடையில ஒரு யாராவது வீட்டில் தட்டிகிட்டு இருக்கிறது அதெல்லாம். ஏன்னா இப்போ வந்து தட்டுச்சு என் தங்கச்சி வந்து. அதனால் எதுவும் கொச்சிக்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் மைக் வாங்கிடலாம். இப்போ இந்த ரவுண்டும் சரியாக இருக்கும். ப்ளே பண்ணணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களோட யூஐடியை கொடுத்துட்டுங்க. நான் போய்ட்டு நானாகவே ரெக்வஸ்ட்டை கொடுக்குறேன். கொடுத்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணிட்டு ஒரு 5 பேருக்கு இதை கொடுப்பேன். அதுக்கப்புறம் ரூம் கார்டு கிரியேட் பண்ணுவோம். ரூம் கார்டு கிரியேட் பண்ணி யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு 1v1 போடுவோம். 2 ரூம் கார்டு பிஆர் ரூம் கார்டு கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணுவோம். அதில் வந்து 2 ரவுண்டு 2 மேட்ச்சு. அதில் 2 ஃபஸ்ட்டு ஃபைனலாக 2 பேர் வருவாங்களே. அதில் ஃபஸ்ட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இன்னொரு ரூம் கார்டு கிரியேட் பண்ணி அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் போய் அடிக்கிறவங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை வைப்போம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வீக்லி போட்டு விடலாம்.
அந்த மாதிரி வீக்லி போட்டு ப்ளே பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதையும் பண்ணலாம். அதில் வந்து 200 சப்ஸ்கிரைபர் வர வர தான் நான் வந்து சொல்லுவேன். அப்போ வந்து இல்லாட்டினா லைவ் போடுற டைத்தில் பார்த்துக்கலாம் அதை. ஏன்னா நீங்கள் என் டீம் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இன்வைட் கொடுப்பேன். நீங்களே வந்து ப்ளே பண்ணலாம். என் ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். என் கூட அதையும் பண்ணிக்கலாம். எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கும் யார்கிட்ட வரீங்களோ வாங்க. என் கேம் ப்ளே நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து ரெட் கலர் ஹார்ட்டை போடுங்க. ரெட் கலர் ஹார்ட்டில் நெருப்பிடுவீங்களா அதை போடுங்க. கேம் ப்ளே ஒஸ்ட்டுனா பிளாக் கலர் ஹார்ட்டை போடுங்க. கடைசியில் நீ ஓவராலாக விட்டாங்களே. அவங்கள ஆப்போனண்ட்டை முட்டைக்கு வச்சு முடிச்சிருக்கோம் பாருங்க. அதுதான் இங்கே கெத்தே. 7 கிலோ 8 கிலோ பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி எங்கே இருப்பாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நான் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் கீழே வருவானுங்க. அதுக்கப்புறம் போட்டுருவேன். அங்கே நிற்பான் பாருங்க ஓரியான். அடுத்து என்ன கண்டென்ட்டுன்னு நீங்களே சொல்லுங்கள். அதையே நான் போடுறேன். நீங்கள் சொல்கிறதையே நானாக வந்து எதையும் போடல. இனிமேல் நீங்கள் என்ன கண்டென்ட் கேட்குறீங்களோ அதையே போடலாம். அடுத்து எந்த மாதிரி வேணுமோ அதெல்லாம் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்டில் போடுங்க. நான் அதை படித்து பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ அப்படியே போடுறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்பின் பண்ணி வீடியோ பண்ணணும்னு சொல்லுங்கள். அதையும் போடலாம். நருட்டோ அப்டேட் ஸ்பின் பண்ணுவோமா இல்லை அந்த அரோரா பண்டிலுக்கு ஸ்பின் பண்ணுவோமா அதையும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. பார்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பேசுகிற மாதிரி தான் இருக்கும். வேறு வழி இல்லை. வீடியோ இழுக்கணுன்னா பேசி தானே ஆகணும். யாருக்காவது இன்ட்ரோ க்ரியேட் பண்ண தெரியும்னா யூடியூப் எடிட்டர் இருக்க யாருக்காவது இன்ட்ரோ வந்து எனக்கு எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பண்ணிக்கலாம். கால் பண்ணக்கூடாது அந்த குரூப்பில். ஒன்லி மெசேஜ் மட்டும்தான். அதையும் சொல்லிட்டேன். கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டோம் யாரும். ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். வேறு எது குரூப்பும் கிடையாது. எத்தனை பேர் நீங்களும் வந்து சேர்ந்துக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில். வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணால் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இல்லைன்னா கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துட்றேன். ஏன்னா அதில் எதாக இருந்தாலும் முன்னாடியே நான் கொடுத்துருவேன். என்னென்ன வருது அதெல்லாம் அதுலேயே வேணாலும் ரெடீம் கோட்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு யூடியூப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அதுலேயும் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அது என்னோடய அக்கா சேனல் தான். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் கொடுக்க மறந்துட்டேன்னா அடுத்த வீடியோவில் கொடுத்துருவேன். அதையும் சொல்லிட்டேன். இப்போ ஒரு சரியான இது இருக்கும். இந்த இது தான் போட்டு தமிழண்டாங்கிற மாதிரி கெட்ட எழுத்து அழுத்தி விட்ருவோம். நம்ம அழுத்தி இப்படிலாம் நம்மள மிஞ்சி யாரும் இல்லைங்கிற மாதிரி எழுத்தணும். இனிமேல் இதுதான் ஃபைனல் நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட்டு கில்லு. அதுக்கப்புறம் அடுத்த கில்லு இன்னொரு கில்லு எடுப்பேன். ஊக்காங் மண்டையன் எடுத்துடுவேன். அதோட இந்த ரவுண்டு முடிஞ்சிடும். இது மாதிரி ப்ளே பண்ணணுன்னா என் கூட ப்ளே பண்ணணுன்னா வந்து என் கூட ப்ளே பண்ணலாம். மறக்காம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். டாட்டா, பாய் பாய், see you நண்பர்களே. பாய் பாய் பாய். லவ் யூ ஆல்.